ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்றதால கிடைக்கும் ஆரோக்கிய பலன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கியம் நிறைஞ்ச மாதுளை உடலுக்கு ஏராளமான நன்மையை தருது. இதை தினமும் சாப்பிட்றதால ஏற்படும் நன்மை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதுளப்பழம் வைட்டமின்களில் மிக சிறந்த ஆதாரம்னு குறிப்பிடப்படுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், வைரஸ் மற்றும் கட்டிகளை எதிர்க்கும் பண்பு நிறைஞ்சிருக்கு. மாதுளை பழங்களை உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது ஆக்சிஜன் மாஸ்க். மாதுளை இரத்தத்தின் ஆக்சிஜனை பம்ப் செய்ய உதவுது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்குது. மேலும் இது உடலில் இரத்தம் உறைய வைப்பதையும் தடுக்குது. ரெண்டாவது, இது கீழ்வாதத்தை தடுக்குது. மாதுளை குறுக்கெலும்பு சேதத்தை குறைக்குது. மேலும் இதில் உள்ள சத்துக்கள் முட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தையும் குறைக்க உதவுது. மூணாவது, இது நினைவாற்றலை மேம்படுத்துது. ஞாபக மறதி அல்லது நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்களுக்கு மாதுளை ஒரு நல்ல மாற்றத்தை தருவதாக ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆய்வு மேற்கொண்டவர்களுக்கு தினமும் 237 மில்லி மாதுளை சாறு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அவங்க வாய்மொழி மற்றும் காட்சி நினைவாற்றலில் நல்ல முன்னேற்றங்களை பார்த்துருக்காங்களாம். நான்காவது, இது செரிமான மண்டலத்தை சீராக்கும். மாதுளை பழங்கள் நார்ச்சத்தில் மிகச்சிறந்த ஆதாரமாகும். இது செரிமான பிரச்சனையை எளிதாக்குது. மேலும் நம்ம அன்றாட நார்ச்சத்து தேவையில் 45% பூர்த்தி செய்யுது. அஞ்சாவது, இதய ஆரோக்கியம். மாதுளை புரோஸ்டேட் புற்றுநோயை எதிர்த்து போராடும் பண்பு கொண்டது. இது இரத்தத்தை மெல்லியதாக்குகிறது மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதன் மூலம் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை நம்ம குறைக்கலாம். ஆறாவது, இது மன அழுத்தத்தை குறைக்குது. இன்றைய வாழ்க்கை சூழல்ல மன அழுத்தம் ஒரு தவிர்க்க முடியாத உணர்ச்சிகளாகிவிட்டது. மாதுளை உடலில் உள்ளழுத்தத்தை குறைப்பதோடு மட்டுமின்றி நமது வேலை அல்லது வேறு காரணங்களினால் ஏற்படும் உளவியல் அழுத்தத்தையும் குறைக்க உதவுது. ஏழாவது, இது விளையாட்டு செயல்திறனை மேம்படுத்துது. மாதுளை விளையாட்டு செயல்திறனை மேம்படுத்த உதவுது. மேலும் அதிக உடற்பயிற்சி செய்வதால் ஏற்படும் வலியையும் குறைக்குது. உடலுக்கு வலிமையை தருகிறது. இது உடற்பயிற்சியால் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற சேதத்தையும் குறைக்குது. எட்டாவது, இது சர்க்கரை நோயை குறைக்குது. பாரம்பரியமாக மத்திய கிழக்கிலும் இந்தியாவிலும் சர்க்கரை நோய்க்கான தீர்வாக மாதுளை பயன்படுத்தப்பட்டு வருது. இது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிறருக்கு பயன்படுறதுக்கு இந்த வீடியோவை பகிரலாமே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரிப்பட்ட பயனுள்ள வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போது தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.